வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1 in a million CSC தமிழ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் PGTRB எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ப்ரோக்ராமிங் இன் C++ல மார்க் டெஸ்ட் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வெப் டெவலப்மெண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் இந்த இதையும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 20, நம்பர் ஆஃப் டைம் 30 மினிட்ஸ். ஏன்னா இதில் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் இருக்கும், கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கொஷினுக்கு 1 மினிட், இதுக்கு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். மார்க் 20 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் இது எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே ப்ரோக்ராமிங் இன் C++ல நல்லா தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். டைம் மட்டும் செட் பண்ணிடுங்க, 30 மினிட்ஸ் செட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை 1 டே ஃபுல்லாக C++ கான்செப்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 30 மினிட்ஸ் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் கம்மியாச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அது என்னென்ன இதில் தப்பாக எடுத்திருக்கீங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சர்ச் பண்ணி படிங்க. நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னென்னா இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் திருப்பியும் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ். நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸில் சில சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மார்க் டெஸ்ட்டு. அதனால் இதில் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா இல்லை மார்க்கே கம்மி அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றபடி போன தடவை போட்ட மாதிரியே தான் இதுவும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக ப்ளே பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 10 செகண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ஒவ்வொரு கொஷின்ஸை மூவ் பண்ணிவிட்டு மொத்தம் 30 மினிட்ஸ் அலாரம் வச்சுக்கோங்க. செட் பண்ணி முடித்தோன்னே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி எல்லா கான்செப்ட்டுமே கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே, அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், தெரியலனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்லித்தரேன் என்னன்னு பாருங்கள். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன் C++ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இதில் வந்து ட்ரூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது? கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் இனிஷியலைசிங் கிளாஸ் வேரியபிள்ஸ் இல்லையா? ஸோ நம்ம கிளாஸில் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளாஸ் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டராவது இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து a constructor is a unique function which cannot be overloaded அப்படின்ட்டு இருக்காங்க. வந்து இப்போ கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதை வந்து பெராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட், அதில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். கேர் நேம் 20. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர்லோடிங்னா என்னது? ஒரே நேமு ஆனால் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இது வந்து ஓவர்லோட் பண்ணலாம் இல்லையா? இங்கே வந்து cannot be overloaded அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் வந்து a construction function must be invoked with the object name. construct function வந்து ஆப்ஜெக்ட் நேமில் இன்வோக் பண்ணியிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தப்பு. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் நேம். இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ கிளாஸ் நேம்னா இந்த இடத்துல இது கரெக்டு. இது வந்து ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா a constructor function is automatically invoked when an object is created அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. கன்ஸ்ட்ரக்டர் வந்து will be implicitly called by the compiler. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே என்ன ஆயிரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுவாங்க. கம்பைலரே அந்த வேலையை பார்த்துரும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டரை வந்து இது இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. இம்ப்ளிசிட்லி கால்டு பை த கம்பைலர். ஸோ வந்து ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து என்ன பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்டு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, how many times will the following loop execute அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. ஃபார் j is equal to 1, j less than or equal to 10, j equal to j minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து j வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 முடி லூப் வந்து ரன் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா j is equal to j minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ j minus 1 இப்போ வந்துட்டு இந்த மைனஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 0 ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இதில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையே ஆகாது. கடைசி முடி இந்த இடத்துல இப்போ ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டைம் வந்து லூப்போட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 10 வந்தோடனே லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், இது வெளியில் வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா லூப் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் எவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபார் எவர். Next, which feature of oops indicates code reusability? ஸோ வந்து இது ரொம்ப ஈஸி. இன்ஹெரிட்டன்ஸ். கோட் ரீயூசபிலிட்டினா தான் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கிறது ரெண்டு விஷயம் தான். என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் டேட்டா ஹைடிங் இல்லாட்டி டேட்டா wrapping அதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படியும் இன்ஹெரிட்டன்ஸை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பாலிமார்ஃபிசமில் என்ன பண்ணுவோம்னா சேம் ஃபங்க்ஷன் நேம், ஆனால் வந்து ஃபங்க்ஷன் நேமில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து மாறி மாறி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் சேம் கோடை திருப்பியும் வந்து ரீயூஸ் பண்ணுவோம். பேஸ் கிளாஸில் டிக்ளேர் பண்ணதை வந்து டிரைவ் கிளாஸில் வந்து டிரைவ் பண்ணுவோம். இதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொன்னால் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பாலிமார்ஃபிசம் இஸ் டு இண்டிகேட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் பர்ஃபார்ம்டு பை சிங்கிள் என்டிட்டி. இதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இண்டிகேட்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து which function is used to get the length of the string object? ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து both
size of and length of function. இது வந்து C++ல ஓகேங்களா, C++ல சைஸ் ஆஃபும் லென்த் ஆஃபும் ஒன்று தான். இதே வந்து சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி கேட்க மாட்டாங்க, ஆனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதனால தான் அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சி படிச்சிருப்போம், C++ம் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த கொஷினே நிறைய டைம் கேட்குறாங்க. ஸோ இது வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த கொஷின் நான் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா சியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் str.len ஆஃப் இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துருப்போம். ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் சைஸ் ஆஃப் இதை வந்து சைஸ் ஆஃப். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேறு வேறு. சியில் ஸ்ட்ரிங் லென்த்தும் சைஸ் ஆஃபும் வேறு வேறு. ஸ்ட்ரிங் லென்த்தில் வந்து டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கொடுக்கும், அப்படின்னா வந்து 1லேருந்து கேல்குலேட் பண்ணி லென்த்து கொடுக்கும். ஸ்ட்ரிங் லென்த் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஏபிசி இருக்குன்னா இது வந்து டேரெக்டாக லென்த்து 3ன்னு கொடுக்கும். இதே வந்து சைஸ் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 4ன்னு வரும். ஏன்னா வந்து இது கடைசியில் இருக்கிற நல் கேரக்டரையும் வந்து கவுண்ட் பண்ணும். இந்த நல் கேரக்டரையும் கவுண்ட் பண்ணி சைஸ் ஆஃப் வந்து 4ன்னு கொடுக்கும். ஸோ வந்து சியில் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் C++ல வந்து both size of and length of function வந்து சேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து which was first purely object oriented programming language developed. ஸோ பார்த்தீங்கன்னா SmallTalk ஆன்சர். நான் இந்த கொஷின் ஏன் எடுத்தேன்னா இதே மாதிரி கொஷின் TRB Polytechnicல கேட்டிருந்தாங்க. JavaScript was developed by அப்படின்னு கேட்டிருந்தாங்க. JavaScript was developed by Netscape Navigator. ஸோ அதனால இந்த கொஷின் எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யார் டெவலப் பண்ணாங்கன்னா SmallTalk was the first programming language developed which was purely object oriented. It was developed by Alan Kay. Oops concept came into picture in 1970. ஸோ இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் which of the following is not true in C++. ஸோ C++ல எது நாட் ட்ரூனா ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ பிஃபோர் அ வேரியபிள் கேன் பி யூஸ்ட் இட் மஸ்ட் பி டிக்ளேர். இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ பிஃபோர் அ வேரியபிள் கேன் பி யூஸ் இட் மஸ்ட் பி டிக்ளேர்டு. வேரியபிள்ஸ் ஆர் அலோகேட்டட் வேல்யூஸ் த்ரூ த யூஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு int a அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுவோம்னா a = 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசைன்மெண்ட் மூலமா வந்து அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம், assignment statements மூலமா. Then when a variable is declared, C++ allocates storage for the variables and puts an unknown value inside it. ஸோ நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து எந்த வேல்யூவும் அலோகேட் பண்ணலைன்னா C++ வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணி அதில் வந்து ஒரு கார்பேஜ் வேல்யூ போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட் இதுவும் ட்ரூ தான். ஸோ எது தப்பு, இதுதான் ஆன்சர். we can use a variable even if it is not declared. கண்டிப்பாக நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த விபி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ C++, in order to use the variable in this program we must declare a variable before using it. நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் தி ஸ்டேட்மெண்ட் மீன். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த ஒய்யெல்லாம் இருக்கனால அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ x2 இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. x = 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், x = x - 2 இதான அர்த்தம். ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து இந்த 2ன்றதுக்கு பதிலாக y + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்னது, x = x - y + 1. ஸோ இந்த இடத்துல வந்து இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம், ஏன்னா மைனஸ் ஆப்ரேட்டர். அப்போ இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா x - y, இந்த மைனஸ் திருப்பி இங்கே வந்தால் -1. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால இந்த கொஷின் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒய்யெல்லாம் இருக்கனால கன்ஃபியூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். x = x - 2 இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து உள்ளேயும் கொண்டு வரணும். இது வந்து யூஜிசி கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி த ஃபாலோயிங் அரே டெஃபினேஷன் int num of 10. ஸோ num of 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. is equal to 3,3,3 which of the following statement is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 10 மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு 3 இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, 3,3. மற்றதுக்கெல்லாம் வந்து அவங்க வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலை. ஸோ வந்து
which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. a num of 9 is the last element of the array num. ஆமா கரெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரே வந்து எப்பவுமே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து 10 சைஸ்னா 9 தான் வந்து லாஸ்ட் எலமெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் the value of num 8 is 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. தப்பு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 0 1 2 3க்கு மட்டும் தான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் வேல்யூ அசைன் பண்ணல. 3 num of 3யும் வந்து தப்பு. ஏன்னா அதுக்கும் வேல்யூ அசைன் பண்ணல. 2 முடியும் தான் கொடுத்துருக்காங்க. none of the aboveனும் தப்பு. ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இது ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து which of the following is our advantage of using object oriented programming. ஸோ object oriented programming யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கோட் இது வந்து oops கான்செப்ட் கேட்கல சரியா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்லாம் கேட்கல, அதோட அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. கோட் reusability can create more than one instance of class without interference, platform independent, all of the mentioned. எல்லாமே இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் oops ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் இஸ் அச்சீவ்டு பை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேவிஎஸ் கொஷின். ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம் இஸ் அச்சீவ்டு பை virtual function. ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொன்னாவே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசமில் மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இன்னொன்று வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும் போதே அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இதுதான் அப்படின்னு அதுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிடும். ரன் டைம்னா வந்து ரன் பண்ணுற டைமில் தான் வந்து அது வந்து இந்த 2 ஃபங்க்ஷன் இருக்கா, 2 வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கா, 2 ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பைல் ரன் பண்ணும். அந்த டைமில் தான் இந்த பாலிமார்ஃபிசம் கான்செப்ட் அதுக்கு தெரியும். அதனால தான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்ல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர். ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது கன்காட்டினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ட்ரா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது வந்து ட்ரா அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன். ட்ராவில் வந்து சப்போஸ் ஒரே ஒரு வேரியபிள் கொடுக்குறோன்னா, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சப்போஸ் என்னது ட்ரான்ங்கிற பதிலாக ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு இருந்தால் போதும். ஏன்னா வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர். இதே வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 2 ஆர்குமெண்ட் வேணும். லென்த்து பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் வேணும். ஓகேவா? ஸோ ட்ராவும் எடுத்துக்கலாம், ஏரியாவும் எடுத்துக்கலாம். நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நான் ட்ரா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன். ஒரே ஃபங்க்ஷன் நேமு, ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி மாறும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொன்னால் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ்லேயும் பேஸ் கிளாஸ்லேயும் ஒரே ஃபங்க்ஷன் இருக்கும், டிரைவ்டு கிளாஸ்லேயும் ஒரே ஃபங்க்ஷன் இருக்கும். கம்பைல் பண்ணும் போது வந்து கம்பைலருக்கு வந்து இது வந்து பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா, டிஸ்பிளே கிளாஸில் டிரைவ்டு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதாகும். அதுதான் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்கிறதா கால் பண்ணோம். அப்போ டிரைவ் கிளாஸில் இருக்கிற கால் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு பேஸ் கிளாஸை வந்து வேர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை வேர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுவோம். பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகேங்களா? ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம் இஸ் அச்சீவ்ட் பை virtual function. Virtual functions are used to achieve runtime polymorphism by calling the right function during the runtime. ஸோ ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் வந்து பேஸ் கிளாஸ் இது எழுதிக்கிறேன். பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு 2 இருக்குது. பேஸ் கிளாஸ்லேயும் அதே ஃபங்க்ஷன் நேம். இப்போ டிஸ்பிளே ஆஃப் அப்படின்றது வந்து பேஸ் கிளாஸ்லேயும் இருக்கும், டிரைவ் கிளாஸ்லேயும் இருக்கும். கரெக்டான ஃபங்க்ஷன் டிஸ்பிளே இப்போ வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம்னா பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணோம். நம்மளுக்கு வந்து டிரைவ்டு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம ஒரு பாயிண்டர் கால் பண்ணி இந்த பேஸ் கிளாஸ் இதுக்கு வந்து ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து வேர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேர்ச்சுவல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ their declaration starts with virtual keyword. நெக்ஸ்ட்டு
if a data item is declared as protected access specifier, so access specifiers, then it can be accessed. So பார்த்தீங்கன்னா access specifiersல மொத்தம் inheritance யூஸ் பண்ற கான்செப்ட் இது. ஸோ மொத்தம் access specifiersல 3 இருக்கு. ஒன்று வந்து private, protected, public. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்னு சொன்னால் வந்து பேஸ் கிளாஸ்லையும் டிரைவ்டு கிளாஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இதே வந்து பப்ளிக் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த கிளாஸ்லையுமே யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இட் கேன் பி ஆக்சஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பை த பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்டு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் த கரெக்ட் சின்டெக்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் இதை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வச்சு சின்ன இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் எழுதி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் கிளாஸ் ஏபிசி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ டிரைவ்டு கிளாஸ் XYZ, அதுக்கப்புறம் ஒரு டாட் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் பப்ளிக். இந்த இடத்துல தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்னு கொடுக்கலாம், ப்ரைவேட்டுன்னு கொடுக்கலாம், என்ன ப்ரொடெக்டட்னு கொடுக்கலாம், ஏபிசி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி கிளாஸ். அப்புறம் வந்து டிரைவ்டு கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் இது இப்படி வரும். இது வந்து அந்த டிரைவ்டு கிளாஸோட பாடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ் நேம் இந்த கோலன், அப்புறம் வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸ் நேம் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் கமெண்ட் ஆன் த ஃபாலோயிங் கிளாஸ் டெஃபினேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸு, அதில் வந்து ஏன்ற இதுலேயே 2 டைம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன மோஸ்ட் அப்ராப்ரியேட் கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எரர் வந்து நம்ம இது எரர்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த எரர் வந்து அதுக்குரிய கமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இன்ட் ஏ பப்ளிக் ஃப்ளோட் ஏ. இதில் வந்து பப்ளிக்னு கொடுக்குறது வந்து பிரச்சனையே கிடையாது, ஆனால் அதில் வந்து என்ன கமெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ சேம் வேரியபிள் நேம் cannot be used twice. ஸோ ஏன்ற வேரியபிள் நேம் வந்து 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இட் cannot be used twice. ஸோ மற்றபடி பப்ளிக்குங்கிறது வந்து கம்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்லை நம்ம சி ப்ரோக்ராம் எழுதும்போது பப்ளிக் அப்படின்னு இங்கே எழுதுவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது வந்து இந்த இடத்துல வந்து சேம் இன்ட் ஏ, இந்த இடத்துல டேட்டா டைப் டிஃபர் ஆனால் கூட இன்ட் ஏ ஃப்ளோட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சேம் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இஸ் அ கான்செப்ட் இன் விச். ஸோ நான் ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்னு இங்கேயே சொல்லிட்டேன். எங்கள் பாலிமார்ஃபிசம் அந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்போவே சொல்லிட்டேன். ஸோ வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், அதில் வந்து நம்ம வேறு வேறு பேராமீட்டர்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ ஆன்சர் வந்து சி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் லாட் ஆஃப் டாஸ்க் அட் த சேம் டைம் அப்படின்னா தப்பு. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வேறு டாஸ்க் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அ ஃபங்க்ஷன் இஸ் கால்டு டூ மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பை அனதர் ஃபங்க்ஷன். ஸோ இதோட பேர் என்னது, ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் டூ மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பை அனதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் வந்து ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் இஸ் கால் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து அ ஃபங்க்ஷன் ப்ரொவைட்ஸ் காமன் இன்டர்ஃபேஸ் டு த யூசர் டு கேரி அவுட் பாசிபிளி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஈச் கால். ஸோ ஃபங்க்ஷன் நேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட்டு த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்ட் இன் சிச்சுவேஷன்ஸ் வேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சப்போஸ் வந்து 2 கிளாஸ் இருக்குன்னா அந்த 2 கிளாஸில் வந்து நம்ம நிறையா வேரியபிள்ஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அப்படின்னு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ்க்கு வேரியபிள்ஸு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், மெத்தட்ஸு. ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சிச்சுவேஷன்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் கிளாஸஸ் டு டேக் பிளேஸ். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கீவேர்டு மட்டும் ஆட் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட் வாய்ட் டிஸ்பிளே ஆஃப். நெக்ஸ்ட் வந்து a dash is a special method used to initialize the instance variable of a class.
முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினேஷன் நான் சொல்லும் போதே வந்து நான் சொன்னேன் இட் இஸ் யூஸ்ட் டு இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ். இதுக்கு வந்து நம்ம இதை வந்து கம்பைலரை இம்ப்ளிசிட்டாக கால் பண்ணிடும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் த டேஷ் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் த செகண்ட் ஆப்ரண்ட். இது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்ல இப்போ கேட்ட கொஸ்டின். Dash operator returns the second operand if the first operand is true, otherwise returns the third operand. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆப்ரேட்டர்னு கேட்குறாங்க. இது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து தெரியும். ஆனால் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு தான் தெரியும். இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. டெர்னரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேரியபிள் ஈக்குவல் டு exp1 இப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். exp2 இல்லாட்டி exp3. ஸோ இந்த சின்டாக்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது என்னன்னா வந்து இந்த எக்ஸ்பிரஷனை இவால்வேட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பிரஷனை இதோட வேல்யூ எடுத்துக்கும். எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அந்த இதை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் த டேஷ் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் த செகண்ட் ஆப்ரண்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் இஸ் ட்ரூ. இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது எடுத்துக்கும். அதர்வைஸ் ரிட்டர்ன்ஸ் தேர்ட் ஆப்ரண்ட். இதோட பேர் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இல்லாட்டி டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொன்னால் வந்து டேட்டா பைண்டிங். இந்த பைண்டிங்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னா இது பண்ணிடாதீங்க, இந்த ஆப்ஷன் செக் பண்ணிடாதீங்க. டேட்டா பைண்டிங் ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா பைண்டிங் அப்படின்னா wrapping ஆஃப் டேட்டா. நம்மளுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ஷனும் தனியான கான்செப்ட் தான். இதுவும் வந்து ஒரு ரூப்ஸ் கான்செப்ட் தான். அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, இப்போ டேட்டா பைண்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொன்னால் தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா பைண்ட் பண்ணி ஒரு கேப்சூல் மாதிரி வைக்கிறது தான் வந்து என்கேப்சுலேஷன். இது வந்து wrapping ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் வந்து முன்னாடி ஃபங்க்ஷன் மட்டும் தான் தெரியும். இப்போ ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் மட்டும் தான் தெரியும். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு பின்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஹைடிங் ஆஃப் டேட்டா. இது வந்து என்கேப்சுலேஷனா பைண்டிங் ஆஃப் டேட்டா. ஸோ இதுவும் கூட ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆர் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டேஷ் அண்ட் டேஷ் ஆஃப் டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் வந்து பைண்டிங் ஆஃப் டேட்டா, அப்ஸ்ட்ராக்ஷன்னா வந்து ஹைடிங் ஆஃப் டேட்டாஸ். பின்னாடி நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டருக்குரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியாது. நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து a + b அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்கும். மற்றபடி இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து the member of a class specified as dash are accessible only to method of the class, only to the method of that class. அது என்ன கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸில் ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். ஸோ வந்து பர்டிகுலராக அந்த கிளாஸில் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட். நெக்ஸ்ட் வந்து the data type created by data abstraction process is called dash. ஆன்சர் வந்து abstract data type. ஸோ data type அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். data type அப்படின்னு சொன்னால் int, float இதெல்லாமே வந்து டேட்டா டைப். இதுக்குன்னே பர்டிகுலராக ஆக்ஷன் இருக்குது. ஸ்ட்ரிங் இது கேரக்டர் அப்படின்னு சொன்னால் எஸ்டிஆர் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங்னா வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை தான் வச்சு இது பண்ண முடியும். இன்டீஜர் அப்படின்னு சொன்னால் வந்து இன்டீஜர் வேல்யூ, ஃப்ளோட்னா வந்து டெசிமல் வேல்யூஸையும் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து அந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்ட், எனியூம் இது எல்லாமே வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் which defines operations on values using function without specifying what is there inside the function and how operations are performed. நான் முன்னாடி சொன்னாலே அந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு அதே தான் இங்கேயும். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் which defines operation. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு தெரியும் சரியா. ஸோ வந்து பாப்பு, புஷ்ஷு, இஸ் எம்டி, இஸ் ஃபுல் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேஷன். அதில் அதுக்குரிய ஃபங்க்ஷன் பாப்னா என்ன ஆகும், வேல்யூ வந்து வெளியில் வந்துடும். புஷ்னா வேல்யூஸை உள்ளே நம்ம புஷ் பண்ணுவோம் ஸ்டாக்குக்குள்ளே. இஸ் எம்டினா ஸ்டாக் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இஸ் ஃபுல்னா ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ வந்து operations on values using function without specifying what is there inside the function. ஸோ இந்த பாப்புக்குள்ளார வந்து இந்த பாப்புன்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க, என்ன கோடிங் எழுதியிருப்பாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் பாப் ஆஃப், புஷ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடந்துடும். இந்த பாப்புக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, புஷ்ஷுக்கு என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன், அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகேங்களா. ஸோ
எல்லா கொஷின்ஸும் முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து யூஜிசி கொஷின் பேப்பர், கேவிஎஃப், அப்புறம் நம்ம இப்போ கேட்ட டிஆர்பி பாலிடெக்னிக் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். சில கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், சில கொஷின்ஸ்லாம் கன்ஃபியூசிங், எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் பாருங்கள், சொல்யூஷன்ஸ் அடா வெப்சைட்டில் கேவிஎஸ், என்விஎஸ், அதுக்கப்புறம் இப்போ ஆர்மி பப்ளிக் எக்ஸாமு, இது இங்கே இந்த இடத்துல யூஜிசி கொஷின் பேப்பரு, கேட்டு, ஸோ இதோட எல்லா கொஷின்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண ஆன்சர்ஸுமே, இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே ஆன்சர்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வெப்சைட் பாருங்கள். மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக கான்செப்ட் எல்லாமே ரிவைஸ் பண்ணிருங்க. இப்போ நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, புக் கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியும். நீ நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. வேறு என்னது, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வந்து நான் டிபிஎம்எஸ்லேருந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிபிஎம்எஸ் அண்ட் எஸ்கியூஎல்லேருந்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி கமெண்ட், இதுக்கு லாஸ்ட் டைமுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்கள், உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சுதான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.